ஆவியில் மலர்ந்த புது இனமே இயேசுவின் அரசினை அமைத்திட நீயும் இறைவனின் அழைப்பினை ஏற்றுவா. நிலையில் உள்ளோர் ஏற்றம் பெறுவரென்று உரைத்திட விரைந்திடுவாய். அடிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாவும் வழிதனை காட்டிடுவாய். எளிய நிலையில் உள்ளோர் ஏற்றம் பெறுவர் உரைத்திட விரைந்திடுவாய். அடிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாவும் பேர் வழிதனை காட்டிடுவார். புதிய வானமும் புதிய பூமியும் மாந்த நம்மிடை மலர்ந்திட. புதிய வானமும் புதிய பூமியும் மாந்த நம்மிடை மலர்ந்திட. வருக இறையே வருக, எழுக விரைந்து எழுக. வருக இறையே வருக, எழுக விரைந்து எழுக. மக்கள் அனைவருமே களிப்போடு கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலோடு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் புதியதொரு மாதத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். ஆண்டவருடைய மேலான இரக்கத்தின்படியாக கடந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் சுவைத்து கொண்ட நாங்கள் இந்த புதிய ஆடி மாதத்துக்குள்ளே நாங்கள் கால் பதிக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைந்து அவருடைய உதவியை தொடர்ந்தும் நாங்கள் நாடுவது, அவரை நம்பி இருப்பது சால பொருத்தமானதாக இருக்கின்றது. எனவேதான் இந்த நாளில் இத்திருப்பலி கொண்டாட்டத்தின் ஊடாக ஆண்டவருடைய அருளை நாங்கள் இறைஞ்ச அழைக்கப்படுகின்றோம். விசேடமாக இந்த திருப்பலியிலே மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரருக்காகவும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அண்மையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல அசம்பாவிதங்கள், பல கொலை சம்பவங்கள் எங்கள் மத்தியிலே இடம்பெறுகின்ற பொழுது இங்கு வாழுகின்ற மக்கள் அனைவரும் எப்படியான மன தாக்கங்களும் அழுத்தங்களும் நெருக்கடிகளும் இருந்தாலும் அதிலிருந்து இறை நம்பிக்கையினூடாக அதிலிருந்து அவர்கள் மீளுவதற்கு இறைவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் வழிநடத்த வேண்டும், பூரண பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவரை மன்றாடி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக விசேடமாக இறைவனை நாங்கள் நம்பாமல் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக, இறைவனுடைய அன்பை உதாசீனம் செய்த, அவருடைய எச்சரிக்கையை புறக்கணித்த நிலைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம்,
இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அன்பான தேவன் உம்மையே மறந்தோம், அன்றாட வாழ்வில் பாவங்கள் புரிந்தோம், மன்றாடி புலம்புகின்றோம். இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அருளின் கடலே உம்மையே மறந்தோம், ஆயிரம் பிழைகள் உளமாற புரிந்தோம், மன்றாடி புலம்புகின்றோம். இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். ஐயானின் பொன்மொழி அடிமைகள் மறந்தோம், நரகினை பெறத்தகும் கொடுமைகள் புரிந்தோம், மன்றாடி புலம்புகின்றோம். இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். துயருறும் உமது தூய்மையை மறந்தோம், மகிழ்வுறும் ஆசையில் மாசுகள் புரிந்தோம், மன்றாடி புலம்புகின்றோம். இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 14 தொடக்கம் 15, 21 தொடக்கம் 24 நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்போது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் ஜோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஊற்றாக பாய்ந்து வருக.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே, கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரவேலே, உனக்கு எதிராக சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரி பலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்கள் ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 28 தொடக்கம் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்பே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்துக்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார்.
கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பலர் கேட்கின்ற ஒரு கேள்வி, உண்மையாகவே பேய் இருக்கின்றதா? ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய பணிக்காலத்திலே அவர் 3 விதமான பேயோடு சம்பந்தப்பட்ட நபர்களை அல்லது பேயை அவர் எதிர்கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக அவர் பாலைவனத்திலே சோதிக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பொழுது பிசாசானவன் ஆண்டவரை நேரடியாக சோதிக்கின்றார். 3 முக்கியமான சோதனைகளை நாங்கள் பார்த்தாலும் அந்த 40 நாட்கள் அவர் நோன்பிருந்த அந்த காலத்திலே தன்னுடைய பணிக்கு தொடக்கமாக அவர் அங்கே சென்று பாலைவனத்தில் தனித்திருந்த பொழுது 3 முக்கியமான சோதனைகளோடு பிசாசானவன் நேரடியாக ஆண்டவரை எதிர்கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் வேதாமத்திலே பல இடங்களிலே பேய் பிடித்தவர்களை கொண்டு வருகின்றார்கள் இயேசுவிடம். பல சந்தர்ப்பங்களிலே பேய் பிடித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது இயேசு அந்த பேய்களை ஓட்டி அவர்களுக்கு நலமளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்திலே சொல்லுவார், இவ்வகை பேய் நோன்பினாலும் ஜெபத்தினாலும் அன்று இவர் எதனாலும் இந்த பேய்களை கலைக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பேய் பிடித்தவர்களுடைய நிலைமை அங்கே இருந்ததை ஆண்டவர் சுட்டிக்காட்டினார். மூன்றாவதாக, சில மனிதர்களுடைய சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் பேய்களாக செயல்பட்டதை, அவர்களுடைய சிந்தனைகள் பேய்களுடைய சிந்தனைகளை போல இருந்ததை கண்டு அவர்களை ஆண்டவர் பேய்களாக கடிந்து கொண்டார். முக்கியமாக பேதுருவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய பாடுகள் மரணம் குறித்து சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே இப்படியாக நீங்கள் கதைக்க கூடாது என்று பேதுரு ஆண்டவருக்கு கடிந்து கொண்ட நேரத்திலே ஆண்டவர் பேதுருவை பூவப்பாலே சாத்தானே என்று எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்றும் இந்த 3 வகையான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பேயினுடைய செயற்பாடுகள், அந்தகார சக்திகள் எங்கள் மத்தியிலே அவை செயற்படுகின்றன. இந்த பேயை ஆதரிக்கின்றவர்கள், இந்த பேயை வணங்குகிறவர்கள், நீங்கள் சட்டனிக் வர்ஷிப் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பேய்களை வணங்குகிறவர்கள், பேய்களை ஆதரிக்கிறவர்கள், இந்த பேய்களால் இயக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி ஒரு மக்கள் இருக்கின்றார்கள். அதே வேளையில் பேய் பிடித்தவர்கள் என்று சொல்லியும் நாங்கள் ஒரு கூட்டத்தினரை பார்க்கின்றோம். அவர்களுடைய ஏன் அவர்களுக்கு விதமாக இந்த பேய்கள் பிடிக்கின்றது என்று சொல்லி எங்களாலே தெளிவான ஒரு வரைவிலக்கணத்தை கூற முடியாது போனாலும், பேய் பிடித்த மனிதர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அசாதாரணமாக அவர்கள் செயற்படுவதையும், அவர்களிடமிருந்து இந்த பேயானது ஆண்டவருடைய வல்லமையாலே புறப்பட்டு போகிற பொழுது அவர்கள் நலமாவதையும் விடுதலை பெறுவதையும் எங்களுடைய பணிக்காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மூன்றாவது மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பாவத்தினூடாக செயலினூடாக நாங்களே பேய்களாக மாறுவது. இதைத்தான் அதிகப்பட்ட அளவிலே நாங்கள் பார்க்கின்றோம். எப்பொழுது எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள் அது இறைவனுக்கு உகந்ததாக இல்லாது போகின்ற பொழுது நாங்கள் பேயினுடைய முகவர்களாக, எங்களுக்குள்ளே பிசாசு ஏற்கனவே வந்து விடுகின்றது. யூதாசனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவன் அந்த அப்பத்தை பிட்டு கொண்டு போன பொழுது பிசாசானவன் அவனுக்குள்ளே நுழைந்தான். இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் இவ்விதமான பாவ காரியங்கள் ஏற்படுகின்ற பொழுது, பாவ சிந்தனைகள் ஏற்படுகின்ற பொழுது, பாவ செயல்களை செய்வதற்கு நாங்கள் முனைந்து நிற்கின்ற பொழுது பிசாசானவன் எங்களுக்குள்ளே அவன் ஏற்கனவே வந்து விடுகிறான், அவன் செயற்படுகின்றான் என்பது அது உண்மையானதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு வேடிக்கையான விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த பேய்களை ஓட்டுகின்றார். அங்கே ஆண்டவர் இந்த கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்த பொழுது பேய் பிடித்த 2 கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தார்கள். பாருங்கள், இந்த 2 பேரும் கல்லறைக்குள்ளே வாழுகின்ற ஒரு அசாதாரண ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே இருந்த பேய்.
இதன் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவர் இயேசு வருகிற பொழுது அந்த பேய்கள் உணர்ந்து கொள்ளுகின்றன, ஒருவர் இங்கே வருகின்றார், ஒருவர் இங்கே வருகின்றார் என்று உணர்ந்து இந்த 2 பேரும் வெளிப்பட்டு அங்கே போகின்ற பொழுது அவர்கள் பேசவில்லை. அவர்களுக்குள்ளே இருந்த ஆவியோடு இணைந்த தீய ஆவி, அவர்களுடைய ஆவியோடு ஒன்றாக கலந்த தீய ஆவி அங்கே பேசுகின்றது. இறைமகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன் எங்களை வதைக்கவா வந்தீர்? குறித்த காலம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக பேய்களுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் எல்லா பேய்களுக்கும் அவர் நீதி தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்து அவற்றுக்கு சங்காரம் செய்கின்ற அந்த நாள் வரைக்கும் அவைகளை இந்த உலகத்தில் விட்டு வைத்திருக்கின்றார். எனவே தான் குறித்த காலம் வரும் முன்பு என்று சொன்னால் எங்களுக்கு அந்த காலம் இன்னும் வரவில்லை, ஏன் எங்களை வதைக்க வருகிறீர்? ஆகவே பேய்களே சொல்லுகின்றது, ஆண்டவராலே நாங்கள் வதைக்கப்படுகின்றோம். இன்னொரு இடத்திலே பேய்கள் சொல்லும், இறைமகன் என்று ஆண்டவரை அறிக்கையிடும். ஆகவே பேய்களுக்கு தெரியும். ஆகவே இயேசு வந்த பொழுது இவைகள் கூறுகின்றது, எங்களை வதைக்கவா வந்தீர் என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களுக்கு நடுவிலே செல்லுகின்றார். அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். எந்த மக்களும் அந்த வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பல வேளைகளில் மனிதர்கள் ஏன் கொடியவர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுடைய எண்ண பிறழ்வு அல்ல, அவர்களுக்குள்ளே பிசாசனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய ஆவி, ஒவ்வொருவனுக்கும் ஒரு ஆவி இருக்கின்றது, ஸ்பிரிட் என்று சொல்லுவோம். அதை தமிழிலே உள்ளம் என்றும் கூறுவார்கள். இதைத்தான் பவுலடிகளார் கூறுவார், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ஐயும் பழுதன்றி காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நாளுக்கு என்று சொல்லி, பாடி, சோல், ஸ்பிரிட். ஆகவே இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிற பொழுது எங்களுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகின்றார். எங்களுடைய செயற்பாடுகள் நன்மையானவையாக இருக்கின்றது. ஆண்டவரோடு நாங்கள் இணைந்தில்லாது போனால் எங்களுடைய ஆவியோடு பிசாசு செயற்படுகின்றது, எங்களுடைய செயற்பாடுகள் தீமையானதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நடவடிக்கைகளிலே பாவம் நிறைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் பிசாசனுடைய கைக்கூலிகளாக, முகவர்களாக நாங்கள் செயற்படுகின்றோம். பவுல் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இயேசு என்னில் வாழுகின்ற பொழுது என்னுடைய வார்த்தையிலே நன்மை இருக்கும், செயற்பாட்டிலே நன்மை இருக்கும், என்னுடைய பார்வையிலே நன்மை இருக்கும். நான் எப்பொழுதும் நன்மையை நாடுகிறவனாக, நல்லதை செய்கிறவனாக, பரிசுத்தம் நிறைந்தவனாக, நேர்மை உள்ளவனாக, நீதி உள்ளவனாக நான் வாழுவேன். ஆனால் பிசாசு எனக்குள்ளே இருக்கிற பொழுது என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் தீமை நிறைந்ததாக இருக்கும். பழிக்கு பழி வாங்க வேண்டும், கோபம், பிரிவினை, அழுத்தங்கள், பொறாமை, கட்சி மனப்பான்மை, அழுக்காறு, குடிவெறி, பில்லிசூனியம், களியாட்டம், இப்படியான பலவிதமான தீய செயற்பாடுகள் எனக்குள்ளே மேலோங்குகிற பொழுது ஒரு தெளிவான அடையாளம், எனக்குள்ளே பிசாசு இருந்து செயற்படுகின்ற. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இதை கண்டுகொள்ளலாம். ஒரு நாளிலே நான் எவ்விதமாக நான் பிசாசாக செயற்பட்டிருக்கிறேன், எவ்விதமாக நான் இயேசுவாக செயற்பட்டிருக்கிறேன். பிலிப்பியர்கள் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மனநிலையோடு நீங்கள் வாழுங்கள். அந்த மனநிலை எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் பிசாசினுடைய மனநிலை உடையவர்களாகத்தான் நாங்கள் வாழுவோம். மற்றவர்களை பிரித்து வைப்பது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, தீய நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது, வஞ்சிப்பது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு போன பொழுது இவர்கள் மிகவும் கொடியவர்களாக கல்லறைகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது, அவ்வளவு தூரம் கொடிய பிசாசுகள் அவருக்குள்ளே இருந்தது. ஆகவே ஆண்டவர் அவற்றை, அந்த பிசாசுகளை பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்புகின்றார். எனவே இந்த பன்றி கூட்டம் அது ஒரு செங்குத்தான பாறையிலிருந்து அது குதித்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி அனைத்தும் இறந்து போனது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்த பொழுது வேடிக்கையான விடயம் என்னவென்று சொன்னால், நகரத்தவர்கள் எல்லோரும் கூடி வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார்கள்,
எங்களுடைய நகரத்தை விட்டுப்போம், எங்களுடைய நகரத்தை விட்டுப்போம் என்று பலர் என்னிடம் கேட்பார்கள். நீங்கள் எப்ப இறைதியான வழிபாடு வைக்கிறீங்க? யாரும் ஃபாதர்ஸை கூட்டி கொண்டு வாரீங்களா? இந்தியாவிலிருந்து கூட்டி கொண்டு வாரீங்களா? இலங்கையிலிருந்து கூட்டி கொண்டு வாரீங்களா? இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அதை கேட்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வேண்டும், விடுதலை வேண்டும், பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும், குடும்பத்துக்கு விடுதலை வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவை நகரத்திலிருந்து துரத்தி விடுகின்றார்கள். போம், எங்களை விட்டு போம். ஏன் இவ்விதமாக அவர்கள் துரத்தி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சில விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய பன்றி அழிந்தது, அவர்களுடைய பன்றி கூட்டம் அழிந்த நிலையானது அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. எங்களுடைய தொழில்களும் போய்விடுமோ, அல்லது எங்களுக்கும் நஷ்டம் ஏற்படுமோ, அல்லது இவர் ஒரு வித்தைக்காரராக இருக்கின்றார். அந்த பயத்து நிமித்தமாகவும் பொருள் நாட்டத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் இயேசுவை தங்களுடைய நகரத்திலிருந்து போய்விடுமாறு கூறினார்கள் என்று சொல்லி சில விவிலிய ஆய்வாளர்கள் எழுதி கொண்டு போகின்றார்கள். இன்றும் பல வேளைகளில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுக்கு தேவையான பொருட்கள். இதன் நிமித்தமாகத்தான் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக எங்களுடைய வீட்டை விட்டு அவரை நாங்கள் துரத்தி விடுகின்றோம். இன்றைய முதல் வாசத்திலே நாங்கள் பார்க்கணும், ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களை நிறுத்துங்கள், இறைச்சல் எடுக்கின்ற பாடலை நிறுத்துங்கள், கொண்டாட்டங்களை நிறுத்துங்கள், எல்லா விதமான உங்களுடைய ஆடம்பரங்களை நிறுத்துங்கள். இவையெல்லாம் எனக்கு தேவையானது அல்ல. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இவற்றுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது ரிச்சுவல்ஸ் ஊடாக, சடங்காச்சாரங்களூடாக நாங்கள் கடவுளை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்ற புறையினத்தவர்களுடைய கொள்கை இஸ்ராயேல் மக்களுக்கு வந்தது. இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம், ஏனைய சமயங்களிலே தெய்வத்தை சாந்தப்படுத்த வேண்டும், தெய்வத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பல பல விழாக்களை கொண்டாட வேண்டும், பல பலிகளை கொடுக்க வேண்டும், அல்லது பல பூஜைகளை நடத்த வேண்டும். இவற்றை நடத்தினால் தெய்வத்தை சாந்தப்படுத்த முடியும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இதை போல ஒரு நடவடிக்கையை தான் ஆமோஸ் உரைவாக்குடைய காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் செய்ய முனைந்தார்கள். எதுவென்று சொன்னால், நாங்கள் சடங்காச்சாரமாக சில விஷயங்களை செய்து ஆண்டவரை நாங்கள் அமைதிப்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் எதை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், நீதி அது வெள்ளமென பாய்ந்து வருக, நேர்மை வற்றாத ஆறு போல அது பாய்ந்து வருக என்று சொல்லி அவர் கேட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், கொண்டாட்டங்கள், வழிபாட்டுகள், இறைச்சலிட்டு பாடுகின்ற பாடல்களை தவிர நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக, இது ரெண்டும் இல்லாத இடத்திலே இன்றைக்கும் தான் எங்களுடைய வழிபாடுகளும் எங்களுடைய சமயம் சார்ந்த செயற்பாடுகளும் அவை வீணிலும் வீணானவையாக இருக்கின்றது. இரண்டு முக்கியமான விடயங்கள், நீதியும் நேர்மையும். இந்த இரண்டு விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத பொழுது நாங்கள் செய்கின்ற எதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பொதுவாக இந்த நீதியும் நேர்மையும் எப்பொழுது மனிதனாலே மீறப்படுகிறது என்றால், பேராசையிலும் சுயநலத்திலும் அவன் மூழ்கின்ற பொழுது, நீதி என்கின்ற பொழுது ஒருவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது நீதி. அதை கொடுக்காமல் எனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி மற்றவனை வஞ்சித்து, கைம்பெண்களையும் ஆதரவற்றவர்களையும் வஞ்சிப்பது, சமூகத்திலே வலுவற்றவர்களை வஞ்சிப்பது, பலவீனமானவர்களை வஞ்சிப்பது, அல்லது தலைவர்களை ஏமாற்றுவது, நேர்மையற்று நடப்பது, இவை இரண்டையும் நாங்கள் செய்கின்ற பொழுது, இவை இரண்டையும் நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது, நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய ஆலயங்களாக மாறுகின்றோம். இவை இரண்டும் எங்களிடம் இல்லாத பொழுது நாங்கள் பேய்களுடைய முகவர்களாக, நாங்களே பேய்களாக மாறுகின்றோம். எனவே எங்களுடைய வழிபாடுகளுக்கும் இறைவனுடைய விருப்பத்திற்கும் அங்கே முரண் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் எதை விரும்புகின்றார்? நாங்கள் தூயோராக வாழுகின்ற பொழுது அவரை எங்கள் மத்தியிலே வரவேற்பதற்கு எங்களுக்கு ஆவலாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் நீதி நேர்மை தவறி பொருளாசையிலே வாழுகின்ற பொழுது
அந்த கதரேனர் பகுதியிலே வாழ்ந்த மக்களைப் போல நாங்களும் இயேசுவை விலக்கி விடுகின்றோம், எங்கள் ஊரை விட்டு போய்விடும் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் எங்களுக்கு எது வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு ஆண்டவர் வேண்டுமா, நீதி நேர்மையுடைய வாழ்வு வேண்டுமா, அல்லது பிசாசனுடைய கொடுமையான கல்லறை போன்ற ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை பொருளாலும் பண ஆசையாலும் எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்ததை போல தோன்றினாலும் அதனாலே ஆபத்து எங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது, அதனாலே விபரீதங்கள் நிறைவாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் வரவேற்கின்ற பொழுது ஒருவேளை எங்களுக்கு உரித்தானதுகளை நாங்கள் இழக்க வேண்டி இருந்தாலும் அதனாலே அமைதியும் சந்தோஷமும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகவே அந்த அருளுக்காக இறைவனுடைய அருளை நாங்கள் தொடர்ந்து இந்த பலியில் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். மகிழ்ந்து ஆளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவா. நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னை மாற்றிடுவா. இதய மகிழ்ந்து ஆளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவார். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவார். உன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, தினம் என்னையே பிறர்க்கென ஆழிக்க வேண்டுகின்றாய். உன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, தினம் என்னையே பிறர்க்கென ஆழிக்க வேண்டுகின்றார். என்னலம் தாவித்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னலம் தாவித்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையேற்று பலியாக மாற்று, என்னையேற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பிரதிஷ்டபேனத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மர நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உள்ளிடத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்று பல மன அழுத்தங்களோடு வாழுகின்ற சகோதரங்களுக்காக நாங்கள் விசுவரமாக மன்றாடுவோம். நேற்றைய நாளிலே இந்த அசம்பாவிதத்திலே பலியானவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், பொறுப்பெடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து, இன்று பல நெருக்கங்களிலே இருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய அன்பை கண்டடைய அவர்களுக்கு பொல்லாதவன் போட்டிருக்கிற எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் ஆண்டவர் உடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இயேசு கற்றிருந்ததைப் போல நாங்கள் மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் எண்ணியும்
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளோமே மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இவரே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளனை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. இயேசு என்னில் வர என்ன தாபம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மஞ்சிலே, அண்ணல் இயேசு என்னில் வர என்னதான் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்ற என்னையே தேற்றியரவணைத்தார், என் பிழை எண்ணாமலே. சேற்றில் நின்ற என்னையே தேற்றியரவணைத்தார், என் பிழை எண்ணாமலே. என்னில் சேர்ந்து வாழவே, இன்பவாரில் சேர்க்கவே, அன்பின் விருந்தளித்தார். என்னில் சேர்ந்து வாழவே, இன்பவாரில் சேர்க்கவே, அன்பின் விருந்தளித்தார். என் நாயன் இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறையில்லையே. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தாபம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதரங்களே, திருமண ஆயத்த வகுப்பு ஒன்று நாளைய நாளிலே ஜூமிலே இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இதிலே பங்கு பெற்ற விரும்புகின்றவர்கள், முக்கியமாக வருகின்ற 6 மாதத்துக்குள்ளே திருமணம் செய்ய இருக்கின்றவர்கள், நீங்கள் கட்டாயமாக இந்த வகுப்பிலே பங்கெடுக்க வேண்டும்.
ஆகவே இந்த வகுப்பில் நேர்காணத்தோடு நீங்கள் வந்து பங்கெடுத்து அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டு நிற்கின்றோம். இந்த வகுப்புக்கான ஜூம் முகவரி, அதனுடைய பாஸ்வேர்டுகள் வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களிடமிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இவ்விதமாக பெற முடியாதவர்கள் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டு நிற்கின்றேன். நன்றி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவர் திருப்பெயருக்கே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பாதமே நாடினோம், தஞ்சமென கோடினோம். நீயே கதியேன வாயார வாழ்த்தினோம், நெஞ்சிலூர என்னையே. தாயேவும் பாதமே பிணியால் வருந்தும் துயர் நீக்கவே தினம் கோடி பேர்கள் உன்னை நாடுவார். பிணியால் வருந்தும் துயர் நீக்கவே தினம் கோடி பேர்கள் உன்னை நாடுவார். கனிவோடு நீ வந்து மகிழ்வோடு துணை செய்வாய். கருணாகரி நீயே மரியன்னையே. தாயேவும் பாதமே நாடினோம், தஞ்சமென கூடினோம். நீயே கதியேன வாயார வாழ்த்தினோம், நெஞ்சிலூர